கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஏசாயா என்ற தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் என் ஜனங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை கைவிட்டாலும், எவர்கள் உன்னை தள்ளினாலும் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எக்காலத்திற்கு கைவிடாதவர், நம்மோடு கூட நம்மளை வழிநடத்தக்கூடியவர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாருங்க, அதனால அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு போராட்டம் வருது, அநேகர் எரிச்சலா இருக்கிறாங்க, பயங்கரமான சூழ்நிலை வருது. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தராக இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். என் அன்புக்குரியவர்களே, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். இங்கே பாருங்கள், அந்த வசனம் சொல்லப்படுகிறது, சிறுமையானும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, கஷ்டப்படுறவங்க, எளிமையானவங்க தண்ணீரை தேடி அது தண்ணீர் கிடையாமல் நாக்கு வறண்டு கஷ்டப்படும் பொழுது, தண்ணீரை தேடும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது, ஐயோ நான் மாண்டு விடுவானோ, என் வாழ்க்கையை அழிந்து விடுமோ என்று சொல்லி தாகத்தினாலே வறண்டு போயிருக்கிறவருடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. ஆகாருடைய தாகத்தை தீர்த்தவர் உங்களுடைய தாகத்தையும் அவர் தீர்ப்பார். அன்புக்குரியவர்களே, தாவீதுடைய தாகத்தை, தண்ணீரை குடிக்க கொடுத்த அவருடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். சமரியா பெண்ணுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர், ஜீவநதியை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கைக்குரிய தாகங்களை தீர்ப்பார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவன் மேல் என் ஆத்துமா தாகமா இருக்கிறது என்று தாவீது சொன்னாரே. தாவீதுடைய தாகத்தை என் தேவன் தீர்த்திருக்கிறாரே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தாகங்களும், ஏக்கங்களும், வாஞ்சைகளும், மன்றாட்டுகளும் கர்த்தர் நிச்சயம் தீர்ப்பார். நிச்சயம் அவர் செய்வார். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, ஏசாயா 42:16 வசனம், அங்கே ஒரு வசனம் சொல்லு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்னென்ன? கோணலை செவையாக்குவார், இருளை வெளிச்சமாக்குவார். இங்க இருக்கிற குருடர் யாருன்னா, கண்ணு தெரிந்தும் குருடரா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், கண்ணு தெரிந்தும் குருடரா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கண்ணு தெரிந்தும் குருடரா இருக்கிற ஆவிக்குரிய ஜீவித்துல இருக்கிறவர்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருக்கிறது, ஜபத்துல குருட்டாட்டம் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நாம் மிஞ்சி போய் கொண்டிருக்கிறோம், குருட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அறியாத வழியிலே அவரை நான் நடத்த போகிறேன், அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்க போகிறேன். ஹல்லேலூயா. நாம் அறியாத தெரியாத வழி ஒன்று இருக்கிறது, பாதை ஒன்று இருக்கிறது. அது வழியும் சத்திய ஜீவனமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வழி. அந்த பாதையில கர்த்தர் நடத்துவாராம். அதை நடத்துவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய கோணலை செவையாக்குவார். நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா கோணலையும் செவையாக்கி
இல்லையா? நம்ம கோணலாயிட்டோம், விழுந்து போயிட்டோம், இருள போயிட்டோம்னா எல்லாம் கை விட்டுருவாங்க. நம்ம விழுந்துட்டாலே நம்ம கைவிட்டுருவாங்க எல்லாரும். ஆனா தேவன் கைவிட மாட்டாங்க. என் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். இல்லையா? பாருங்க, மீகா தீர்க்கதரிசி கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் சொல்றாரு. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஆகினாலே நண்பர்களுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு சொன்னதை கர்த்தர் கைவிடல, யாக்கோபை சீர்படுத்தினார். இரண்டாவது, ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 14 வாசிக்கும் பொழுது அங்கே சீயோன் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்ல, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? தாய் தன் பாலகனை, எந்த தாயும் தன் பிள்ளையை மறக்க மாட்டாங்க. எந்த தாயும் தன் பெற்ற பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க. பிள்ளைகள் ஒருவேளை தாயை பெற்றோரை மறந்து விடலாம், ஆனால் பெற்றோர்கள் ஒரு நாளும் பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க. பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு உருவாக்கணும், அவர்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களை மேன்மைப்படுத்தணும், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும், அவர்களை வெற்றி பெறத்துக்குரிய எல்லாவற்றிலும் உருவாக்குவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்களை முன்னேறி போக சொல்லி ஊந்தி தள்ளுவாங்க, பின்னாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்துவாங்க பேரண்ட்ஸ். அப்படிப்பட்ட தாயே உங்களை மறந்தாலும் சரி, நான் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மறக்க மாட்டாங்க. ஏன்னா கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களை கைவிட மாட்டாங்க. உங்களுக்குரியதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாயை உங்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணி நீர். பாருங்க, தாவீது சொல்றார், ஆண்டவரே, நான் என் தாயின் வயிற்றில் நீங்க உருவாக்கி இருக்கீங்கப்பா, என்னை கைவிட மாட்டீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உன் வாழ்க்கை எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உன் கண்ணீர் என்னன்னு தெரியும், உங்க போராட்டம் என்னன்னு தெரியும், உங்க கஷ்டம் என்னன்னு தெரியும், உங்களுடைய உபத்திரம் என்னன்னு தெரியும், உங்க பசி என்னன்னு தெரியும், உங்களுடைய தேவை என்னன்னு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உள்ளங்கையில வரைந்து வைத்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய காம்பவுண்டை, உங்க பிள்ளைகள் எல்லாருமே நீங்க ஏசப்பாவுடைய கரத்துல இருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. ஒரு நாள் உங்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மையான இடத்துல நிறுத்துவார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்படும். சீயோன் அதான் சொல்றார், ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார், எங்களை மறந்துட்டார், எங்களை தள்ளிட்டார், எங்களை ஒதுக்கிட்டாருன்னு புலம்புறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கைவிட மாட்டேன்ப்பா. இறுதி வரை, மறக்கிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 54:6 வாசிக்கப்படுவது, கைவிடப்பட்டு மனநொந்தவளே, ஸ்திரீயை போலவும் இளைப்பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இருக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, கைவிடப்பட்டு மனநொந்தவளே, விவாகம் செய்யப்பட்டு தள்ளப்பட்ட மனைவி போல இருக்கிறவளே, அப்படிப்பட்டு இருந்த, மனநொந்து போயிருந்து எல்லாரால தள்ளப்பட்டு இருந்த உன்னை இயேசு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்காய் அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்காய் அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார்.
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி நம்மை அழைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இங்கே அற்புதமான ஒரு அழைப்பு. உலகம் கைவிட்டது, எல்லாரும் நம்பினவர்கள் கைவிட்டார்கள், மனைவி புருஷன் எல்லாரும் கைவிட்டார்கள், பிள்ளைகள் கைவிட்டார்கள். ஆனால் தேவன் அழைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவர் மரண பரியந்தம் நடத்துவார். உங்களுக்கு செய்ய வேண்டியதை, உங்களுக்கு கொண்டு செய்ய வேண்டியதை, வெளிப்படுத்த வேண்டியதை, மகிமைப்பட வேண்டியதை அவர் மகிமைப்படுவார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஏன்னா உன்னை உருவாக்கணும், உன்னை சரிப்படுத்தணுன்றதுக்காக அவர் கைவிட்டுட்டார். இப்ப சொல்றாரு, உருக்கமான இரக்கங்களால உன்னை என்ன செய்வேன், நான் கைப்பிடிச்சு உன்னை சேர்த்துக்கிட்டு அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்த. மறுபடியும் சொல்றாரு, உன் மேல கோபம் இருந்ததுப்பா, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், நான் என் முகத்தை மறைச்சிட்டேன். பட் இப்ப என்ன பண்றேன் தெரியுமா, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மீட்பராகிய கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கோபம் பார்த்தீங்கன்னா நம்மளை அழிச்சிடும். ஆனா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அல்லேலூயா, அவருடைய தயவு நீடிய வாழ்வா. நம்ம நீடிய காலமாய் அவரோடு கூட வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. உங்களுக்குரியதை அவர் செய்து முடிப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நமக்கு வேணும். நித்திய காலத்துக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. தகுதி இல்லாத நம்மை, ஒன்றில்லாத நம்மை, அற்பமா எண்ணப்பட்ட நமக்கு கிருபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்பது பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கைவிடாத இருக்கணும்னா நம்ம தேவனை தேடணும். இது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவனுடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு நம்ம அழைத்திருக்கிற தேவன் அவருடைய நித்திய ஜீவ வாழ்க்கையில நம்மை வைக்கும்படிக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர் கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், உண்மையாய் தேடுங்கள், பரிசுத்தமாய் தேடுங்கள். காலம் கெட்டு போயிருக்கிறது. தேவனை மாத்திரம் தேடுங்கள். யாரையும் நம்பி ஓடிவிடாதிருங்கள், யாரையும் நம்பி போய்விடாதிருங்கள், யாரையும் நம்பி ஏமாந்து விடாதிருங்கள். எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள், இயேசு கைவிட மாட்டார். வெட்கப்பட்டு போக விடாதீங்க. உங்களை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருவேளை கைவிடப்பட்டிருப்பார்களானால், நொந்து போயிருப்பார்களானால், உடைக்கப்பட்டிருப்பார்களானால், ஆண்டவரே என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து கொண்டிருப்பார்களானால், இயேசுவே நீர் ஒரு அற்புதம் செய்வீராக, என் தேவன் ஒரு அற்புதம் செய்வீராக. நித்திய கிருபையுடன் இறங்குங்கப்பா, நித்திய கிருபையுடன் இறங்குங்கப்பா. உங்களுடைய கரத்தின் கிரியையினாலே எங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நீ செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் கோணல்கள் எல்லாம் செவ்வையாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக. எங்கள் தாகங்கள் தீர்க்கப்படட்டும். எங்கள் கண்ணீர் படைக்கப்படட்டும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சுபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு உங்களை கைவிட மாட்டார். God bless you.